என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்ற விஷயத்தை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, உன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு ஆண் நின்று கொண்டிருக்கிறார். எக்காரணம் கொண்டும் இந்த தவறை மட்டும் நீ செய்து விடாதே. ஏனென்றால் நீ செய்கின்ற தவறு உன்னை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் வேதனைப்படுத்திவிடும். வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை யோசிக்க வைத்து கலங்க வைத்துவிடும். அப்படி யார் நிற்கிறார், என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். வாழ்க்கை முழுமையிலும் உன்னை தேடி என்ன வருகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் இந்த பிரத்யங்கரா உன்னோடு துணை இருப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் எல்லா நிலையிலும் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது. உன் தெய்வம் நின்று பேசும் இடங்கள், இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை தொடரும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் நேரம் இனி ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரி செய்து கொள்வாய் அல்லவா? உன்னிடத்தில் நான் சொல்லும் விஷயங்கள் அத்தனையையும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்போடு நிச்சயமாக நீ இன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் எந்த நேரமும் உனக்கானதை என்னவென்று சொல்லும்படி நீ புரிந்து கொண்டு நடப்பது உண்மை என்றால் இனி அத்தனையிலும் உன் வாழ்க்கை உன்னை வாழ வைப்பதையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உடனிருக்கும் நேரம் முழுமையிலும் இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் நீ சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான சந்தோஷத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இந்த பிரத்யங்கரா ஒரு விஷயத்தை உத்திரவாதப்படுத்தி கொடுக்க வருகிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து ஏதோ ஒரு மாற்றம் உன்னை தேடி வருவதையும் நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருப்பது போல இனி உன்னை தேடி வரும் எல்லா நல்ல விஷயங்களும் இனி கொஞ்சமாக உன்னை மாற்றட்டும். இந்த தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான தெளிவை சரியாக கொடுக்கட்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என்னவானது என்று எல்லாமும் இனி எப்பொழுதும் நீ கலங்காதே. என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் நினைத்து வருந்தாதே. உன்னை சூழ்ந்து நடக்கும் பல விஷயங்களை நீ எப்பொழுதும் போல ஒவ்வொன்றாக சரியாக புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். பிரத்யங்கரா சொல்வது போல ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் அதனை கட்டாயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் சில விஷயங்களை பல ஆச்சரியங்களோடு இந்த வாழ்க்கையில் நீயும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் சில புரிதல்கள் சில இடங்களில் நின்று உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது, அதிகமாக உன்னை வேதனைப்படுத்துகிறது. உன்னிடத்தில் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று இந்த வாழ்க்கை சொல்ல நினைப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நாட்களில் இனி அம்மா எல்லா விஷயங்களையும் தெளிவாக உனக்கு சொல்வது போல நீயும் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் காலம்
இனி எந்த நாளும் உன்னை கவனமாக மீட்டெடுத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியென்றும் தவறென்றும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு காண்பித்து கொடுக்கும் இந்த தெய்வத்திற்கு தெரியாதா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் நடத்தும் என்று, என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட உண்மைகள் எல்லாமும் தேவை என்று, எதையெல்லாமும் உணர்ந்து என் பிள்ளை வாழும் என்று, என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்று ஒரு தாயாக எனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக முதலில் புரிந்து கொள். எதிலும் என் பிள்ளை தெய்வம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதனை சற்று ஆழமாக கேட்டு தெரிந்து கொள். தெய்வம் எங்கே இருக்கிறது, நான் எதற்கு தெய்வத்தை நம்ப வேண்டும் என்று சொல்வாயானால் அது உன்னுடைய விருப்பம். ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் என்னை தேடி இருப்பதனால், உன்னுடைய சிந்தனைகள் முழுக்க இந்த பிரித்யங்கராவை தேடி வருவதனால், நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக உன் முன்னால் சொல்லத்தானே வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நாம் தொலைக்க முடியாது. உன்னை தேடி நடக்கும் பல தருணங்களை நிச்சயமாக உனக்கு நான் கொடுக்கத்தான் வேண்டும். உன்னிடத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நீ கவனத்தோடு இருக்கும் பொழுது இனி அத்தனையிலும் என் பிள்ளை மீண்டு வருவதை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்வேன். என் பிள்ளைக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனையையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொண்டால், நடப்பதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால், இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ கட்டாயமாக தெரிந்து நடந்து கொள்வாய். எந்த மாற்றத்தையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த தேவைகளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் நிற்கும் இது போன்ற நேரம் இனி உன்னை மாற்றும் பல விஷயங்களை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேற்றும் பல உண்மைகளை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னோடு இருப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிலுமே நாம் சில புரிதல்களோடு தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பிரித்யங்கரா உன்னை தேடி வந்து நடத்தும் சில உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் பல உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, சரியாக நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து விட்டேன். இந்த பிரித்யங்கரா சரியான நேரத்தில் உன்னை தொடர வந்து விட்டேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை எல்லாமும் இந்த பிரித்யங்கரா உனக்கு சரியாக சொல்ல துணிந்து விட்டேன். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னிடத்தில் நின்று நான் பேசும் இது போன்ற விஷயங்களினால் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு விடு. எல்லாமுமே உனக்கு நன்மைகளையே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிரித்யங்கரா சொல்வது போல, உன் வீட்டு வாசலில் ஒரு ஆண் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அவரை யார் என்றும் எதற்காக நிற்கிறார் என்றும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இவர் வருகிறார் என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இனி உனக்கான வாழ்க்கையோடு நிச்சயமாக நீ எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் என் பிள்ளை யோசிக்கும் விஷயங்கள் அத்தனையும் இனி நிச்சயமாக உன்னை மாற்றட்டும். நிச்சயமாக உன்னை சரியாக
புரிய வைக்கட்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு தேவையான ஒன்றை இந்த வாழ்க்கை சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் வரை எப்பொழுதும் அம்மாவினுடைய வார்த்தைகளை தாண்டி நீ சென்று விடாதே. பிரத்யங்கரா, நினைத்தது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லா தருணங்களையும் சரியாக உருவாக்கி விட்டது. நான் எண்ணியது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லா வெற்றியையும் நிச்சயமாக கொடுக்க வந்து விட்டது. இனி என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ யோசித்து விட்டால் உன் வாழ்க்கையிலும் உன்னை தேடி வரும் உண்மைகளும் உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். உன் வீட்டு வாசலில் நிற்கும் அந்த ஆணின் பெயரை சொன்னால் நீயே சுறுசுறுப்பாகி விடுவாய். இப்படி ஒருவர் நம் வீட்டு வாசலில் நிற்கிறார் என்றால் நாம் அதனை எத்தனை கவனமாக எடுத்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நான் எத்தனை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் சில விஷயங்களை கொண்டு, இந்த வாழ்க்கையில் உன்னை தேடும் உண்மைகளை கொண்டு இனி எப்பொழுதும் போல நீ நல்ல மனநிலையோடு இருக்க கற்றுக்கொள். எதற்காக தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை எல்லாமும் நீ இனி உணர்ந்து விடுவாய். தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு மாற்றி கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. சட்டென்று ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் புரிந்து கொள். சட்டென்று ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் முழுமையாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். என் பிள்ளைக்கு நான் எதையும் கவனமாக கொடுக்கும் இந்த நேரம் இனி உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்களும், உன்னை தொடரும் பல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறக்காதே. மீட்டு கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு சொல்லிவிடும். உன் வீட்டு வாசலில் நிற்கும் அந்த ஆண் நிச்சயமாக யார் என்று இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்காக பேசக்கூடியவர், உனக்காக உறுதியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். இவரை கண்டதும் உன்னுடைய மனதிற்குள் ஒரு தைரியம் பிறக்கும். இவரை கண்டதும் உன்னுடைய மனதிற்குள் ஒரு தெளிவு பிறக்கும். இவரின் கண்களை பார்த்தால் நிச்சயமாக உனக்குள் நம்பிக்கை பிறக்கும் என்பதுதான் உண்மை. கருப்பண்ணசாமி உன் வீட்டு வாசலில் நிற்கிறார். உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கிறார். ஏன் எல்லோரையும் விட்டுவிட்டு தெய்வம் உனக்கு காவலாக வருகிறது? கருப்பண்ணசாமி எதற்கு உனக்கு காவலுக்கு நிற்க வேண்டும் என்ற பல கேள்வி உனக்குள் வந்திருக்கலாம். ஆனால் கருப்பண்ணசாமி உன் குலசாமி என்பதுதான் உண்மை. இவர் உன் குலசாமியாக நின்று உன்னை காக்கும் செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் பல உண்மைகளிலும் பல நன்மைகளிலும் இவர் உனக்காக நிற்கிறார் என்பதுதான் உண்மை. உன்னோடு துணை இருக்கும் எல்லா விஷயங்களாகவும் இவரின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நான் பேசும் பல விஷயங்கள் இனி எந்த காலத்திலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா சொன்ன வார்த்தைகள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்துவிட்ட இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். உன் வாசலில் நிற்கும் இவரினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த காலம் மட்டும் இனி எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது. தெய்வம் இருப்பதில் இனி உனக்கு நல்லது நடக்கட்டும். இந்த பிரத்யங்கரா
உனக்கு துணை இருப்பதில் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒரு சேர மாற்றட்டும். உன்னிடத்திலிருந்து நான் உனக்கு கொடுப்பது எல்லாமும் எப்பொழுதும் போல உன்னை தேற்றட்டும். அம்மாவினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல பலன்களை நிறைவேற்றி தரும் என்பதனை நீ மறக்காதே. மேலும் மேலும் பல வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இருப்பதை எல்லாமும் நாம் புரிந்து கொண்டு, வருவதை எல்லாமும் நாம் தெரிந்து கொண்டு, நமக்காக வருகின்ற ஒவ்வொருவரையும் நாம் என்னவென்றும் புரிந்து வாழத் தொடங்கிவிட்டோமானால் அது போதும். இந்த வாழ்க்கை இனிமேலும் உன்னை இப்படியே இருக்க விடாமல் உனக்கான தேவைகளோடு உன்னை சூழ்ந்து நின்று வாழ வைக்கும்படி எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மாற்றும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். நான் இருப்பதில் இனி உன்னுடைய தேவைகளை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொண்டாயானால் இனி அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய். அத்தனையிலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டு கொண்டு வருவாய். எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ சரியான ஒன்றை நிறைவாக பெறுவதில் இனி உறுதியாக இரு. உனக்காக நான் இருப்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். இந்த பிரத்யங்கரா என்றும் உன்னோடு துணை இருப்பது உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். நான் இருக்கும் இந்த காலம் இனி மீண்டும் மீண்டும் பல விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள். நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவென்று ஏதுவென்று கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இனிமேலும் என் பிள்ளை, நீ எதற்கும் கலங்காமலேயே உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் சாதிக்கப் போகிறாய். உன் வீட்டு வாசலில் கருப்பண்ண சாமி நின்று விட்ட பிறகு இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கவே மாட்டாய் என்பதனை புரிந்து நடந்து கொள். உன்னிடத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் போல இனி சரியாக மீட்டு கொண்டு வந்து விட்டால் அது போதும். என் குழந்தைக்கு நான் இனிமேலும் நல்லதை உணர்த்தி நன்மைகளை தெரிந்து உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்கின்ற இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கராவினுடைய அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல விஷயங்கள் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் இந்த காலங்கள் உனக்காக நான் கொடுக்க நினைக்கும் எல்லா விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காது. நல்லது வேண்டி இந்த பிரத்யங்கரா சொன்ன இந்த ஒரு காரியம் மட்டும் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்றால் இனி கொஞ்சம் கொஞ்சமாக இவை உன்னை தேற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வத்தின் அருளோடு உன் வாழ்க்கையில் மேலும் பல விஷயங்கள் நடப்பதை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பண்ண சாமி நின்றுவிட்ட பிறகு இனி எதற்குமே என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். சூழ்ந்து வரும் விஷயங்களுக்காக நீ ஒருபோதும் வருந்த வேண்டாம். எதிலும் உன் வெற்றிக்காக என் பிள்ளை நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகிறாய் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இதுபோன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்குள் பல மேன்மைகளை தர, உன்னை நல்வழிப்படுத்த, எப்பொழுதும் உன்னை ஆச்சரியப்படுத்த உதவும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கலங்காமல் இரு. எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் வீட்டு வாசலில் எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்களும் ஒருபோதும் உள்ளே நுழைந்துவிட முடியாதபடிக்கு கருப்பண்ண சாமி உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைத்திருக்கிறார் என்பதனை மறக்காது. யார் மறுத்தாலும் இதுதான் உண்மை, யார் சொன்னாலும் இதுதான் உண்மை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ளும் நேரங்களில் உன் வாழ்க்கை இனிமேலும் உன்னை தேற்றுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் இனி உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களும்
உனக்கு நன்மைகளாகவே மாறட்டும். நல்லதையே உனக்கு நடத்தி கொடுக்கட்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.